செல்வ செழிப்பா இருக்கணும். தடங்கள் இல்லாம செல்வ செழிப்பா இருக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, நெறைய பேருக்கு வலி இருக்கு மேம். இந்த ஜாயிண்ட் வலி, முட்டி வலி, இந்த ஜாயிண்ட் நெறைய பேருக்கு வலிகள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன மருந்து? என்ன சொல்யூஷன் சொல்லுங்க? வாத சாந்தி கஷாயம். இந்த கஷாயம் அந்த வாத நோய்களை கம்ப்ளீட்டா முழுவதுமா ஒரு 3 நாள் அந்த மெடிசன் எடுக்கும் போதே அந்த வலி நமக்கு நல்லா குறைஞ்சிரும் மேம். ஸோ அதே மாதிரிதான் இது வாதம் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய வலி. வாத வலி அப்படின்னாவே நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஜாயின்ஸ்லயுமே பெயின் இருக்கும். ஆமா, மூட்டுக்களில் வலி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்றதுன்னா அந்த ஃபிங்கர்ஸ்ல கை விரல்களையே என்னால இந்த ஜாயிண்ட் எல்லாம் வலிக்கும். கல்லுப்பு தீபம் ஏற்றுவது சிறப்பு. இந்த வாத நோய்களை குறைக்க கல்லுப்பு தீபம் நம்ம ஏற்றலாம். எப்படி செய்யணும்னா வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி தான் வெள்ளிக்கிழமை தோறும் செய்யும்போது அந்த வாத நோய் மருந்து எடுத்துக்கிட்டே வரும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன். சித்தர்கள் வாதத்தை குறைக்க நிறைய மருந்துகள் சொல்லியிருக்காங்க. நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம். அந்த 1 மந்த் மெடிசன் முடிச்சுட்டு வரும்போது திரும்பவும் நம்ம அந்த ஆர்எஃப் ஃபேக்டர் செக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வேறு என்னென்ன டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு நாடி நம்ம செக் பண்ணுவோம். நாடி பார்க்கும்போது வாதம் போன மாதம் எப்படி இருந்தது, இந்த மாதம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்தோம்னா நல்லாவே தெரியும். ஸோ இது வாதம் குறைவதற்கும் வீட்டில் செல்வம் ஐஸ்வர்யம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழிபாடு இந்த கல்லுப்பு தீபம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். உங்களை முதல்ல எல்லா வீடியோலையும் உங்களை எல்லாரையும் நேரில் சந்திக்கிற மாதிரி இருக்குது. அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல் உங்களுக்கே தெரியும். எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல் என்னென்னா, வர்றவங்க யார் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தாலும் அவங்களுக்காக ₹1 காயின் எடுத்து சாமிக்கிட்ட வச்சு முடிஞ்சு வைப்பாங்க. நீங்கள் குணமாகி கிளம்புனதுக்கப்புறமா அந்த ₹1 காயின் முடிஞ்சு வச்சதை எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே வர்றவங்க எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நல்லா இருக்கேன், நித்யாவை பார்த்தேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு உங்கள் வாயால் அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய வாழ்த்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம், ஆரோக்கியமாக இருக்கணும். இங்கே யார் வந்தாலும் சீக்கிரமாக குணமாயிடணும் அப்படிங்கிறது தான் எங்கள் நித்யா மேமோட கொள்கை. இங்கே ஆக்சுவலாக நிறைய பேர் இங்கே கிட்ட வர முடியல, நான் கொஞ்சம் தாம்பரம் சைடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே நீங்கள் நிறைய பேர் அவங்கள கேட்டதுக்காக தாம்பரத்தில் மேம் ஒரு நியூ பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். மேம் அங்கே தாம்பரம் பிரான்ச்சுக்கு என்றைக்கு வராங்க என்னன்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கேயும் நீங்கள் நேர்லேயே மேமை பார்க்கலாம். இங்கேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் சந்திக்கலாம் ஆதம்பாக்கத்தில். சப்போஸ் நேரில் வர முடியல, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், இல்லை வெளிநாட்டில் இருக்கேன், சென்னையில் இல்லை, வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் இருக்குது. என்ன பிரச்சனைனாலும் விட்டுருங்க. எது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை என்ன வைப்ரேஷன் இல்லை, ஏதோ ஒன்று அது ஒன்று இல்லை, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கேன், உடம்புல இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளத்தில் இருக்கேன், லிவர் ப்ராப்ளம், என்ன பிரச்சனைனாலும் இங்கே உள்ள நுழைங்க. இந்த வைப்ரேஷனே உங்களுக்கு சரியாயிடும். ஏன்னா அவங்க நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்ணுறாங்க. சித்தர்கள் சொன்ன அத்தனை மருந்து ஆன்மீகத்தை தான் உங்களுக்கும் அவங்க ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே வர்றவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், சந்தோஷமாக இருக்கேன். தீக்ஷாலயம் உள்ளே நுழைஞ்ச உடனே நான் கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகிடுறேன், ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது ஒரு வைப்ரேஷனான ஒரு இடம். நீங்கள் வர்றவங்க எல்லாரையும் குணப்படுத்தி நல்லபடியாக சந்தோஷமாக உங்களை ஒரு பிளெஸ்ஸிங் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்படி ஒரு இடமாக இருக்க இந்த தீக்ஷாலயமில் நான் வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். இப்போது நிறைய பேர் கேட்க வேண்டியது மனசில் இருந்து அவங்க மூலிமா நான் இப்போ கேட்குறேன்னு நினச்சிட்ருக்கேன். செல்வ செழிப்பாக இருக்கணும், தடங்கள் இல்லாமல் செல்வ செழிப்பாக இருக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு வலி இருக்குது மேம். இந்த ஜாயிண்ட் வலி, முட்டி வலி, இந்த ஜாயிண்ட்டு நிறைய பேருக்கு வலிகள் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன மருந்து, என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள்?
இது வந்து வாதம் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய வலி. வாத வலி அப்படின்னாவே நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஜாயின்ஸ்லயுமே பெயின் இருக்கும். ஆமா, மூட்டுக்களில் வலி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்றதுலாம் அந்த ஃபிங்கர்ஸ்ல கை விரல்களையே என்னால மடக்க இந்த ஜாயிண்ட் எல்லாம் வலிக்கும். கரெக்டா சொன்னீங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸா இருக்கு. குக் பண்ண முடியல, ஒரு கரண்டி பிடிச்சி நான் குக் பண்ண முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல, டிரைவ் பண்ண முடியல, நிறைய சொல்லுவாங்க. ஆமா, இந்த வாத வலிகள் இருக்குன்னா ஸ்பெஷல் மெடிசன்ஸ், அதுக்கும் எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் நம்ம கிளினிக்ல நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த மருந்துகளோடு சேர்த்து முக்கியமா இந்த ஒற்றட முறைகள் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நமக்கு வந்து தசைகள்லையுமே இந்த வாதத்தோட தாக்கம் இருக்கும். தசை பிடிப்பு சொல்லுவாங்க, மசில் கிராம்ப்ஸ் சொல்றது. இந்த மாதிரி அந்த வாதத்தை சமநிலையில வைக்கிறதுக்கான வழிமுறை நிறைய இருக்கு, வழிபாட்டு முறைகளும் இருக்கு. நம்ம வந்து இதுக்கு ஸ்பெஷலா இன்னொரு பதிவுல கூட பார்த்தோம், வாத சாந்தி கஷாயம். இந்த கஷாயம் அந்த வாத நோய்களை கம்ப்ளீட்டா முழுவதுமா ஒரு 3 நாள் அந்த மெடிசன் எடுக்கும் போதே அந்த வலி நமக்கு நல்லா குறைஞ்சிரும் மேம். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு தைல வகைகளும் நம்ம நிறைய கொடுத்துட்டு வரோம். வாத நாராயண தைலம் கொடுக்குறோம், வாத சாந்தி தைலம் கொடுக்குறோம். இது எல்லாமே அந்த தசைகள்லையும் மூட்டுக்கள்லையும் அந்த வாதத்தை குறைக்கும், வலியை குறைக்கும். இப்போ மூட்டுலலாம் நீ ஜாயிண்ட்ல பார்த்தோம்னா வலியோட வீங்கி இருக்கும், நல்ல வீக்கம், வாத நீர் சேர்ந்து இருக்கும். ஆமா, ஸோ இதுக்கு வந்து தாங்கவே முடியலைங்க. இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்கலாம் வேதனையா சொல்லுவாங்க, இருக்க எனக்கு ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டே போகுதுங்க, என்ன பண்றது? ஸோ நம்ம மெடிசன் எடுக்க தான் அவங்களுக்கு அப்படியே அந்த ஆர்ஏ ஃபேக்டர் பிளட்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஆர்ஏ ஃபேக்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போ வலியும் நமக்கு நல்லா குறையும். ஸோ இந்த மருந்துகளோடு சேர்த்து, மருந்துகள் வந்து அவ்வளோ முக்கியமாக, நம்ம சொல்கிற டயட்டு மெடிசின்ஸ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணும்போது வாதம் நமக்கு நல்லா குறைஞ்சிரும். ஸோ இதில் ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. இந்த ஒற்றட முறைன்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, இதில் நிறைய மூலிகைகள் சேர்த்து நமக்கு வந்து ஒற்றடம் கொடுப்பாங்க. ஸோ முதுகு பகுதியில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒட்டடம் கொடுக்குறாங்க இல்லையா, கல்லுப்பு ஒட்டடம். ஸோ இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கல்லுப்பு வந்து இரும்பு சட்டியில் வறுத்து ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் முடித்து அது வந்து வலி இருக்கக்கூடிய இடத்துல ஒட்டடம் கொடுப்பாங்க. வாத நோயே, வாத நீரை வந்து அது வெளியேற்றும். அதே மாதிரி கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சம். நோய்களை விரட்டுவதற்கும் சரி, திருஷ்டியை போக்குவதற்கும் சரி. அப்போது இதுக்கு வந்து கல்லுப்பு தீபம் ஏற்றுவது சிறப்பு. இந்த வாத நோய்களை குறைக்க கல்லுப்பு தீபம் நம்ம ஏற்றலாம். இது எப்படி செய்யணும்னா வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம செய்யலாம். இதுக்கு முன்னாடி நாளே நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு மண்ணால் ஆன அகண்டை ஒன்று வாங்கிக்கணும். ஸோ அது வந்து பெருசாக இருக்கும் இல்லைங்களா, குழியாக இருக்கக்கூடியது அகண்டை. இதனோட அகல் விளக்கு இதுவும் வாங்கிடணும். ஸோ முன்னாடி நாளே நம்ம வாங்கி வீட்டில் வச்சிடணும். அதற்கு அடுத்ததாக இதற்கு தேவையான கல்லுப்பு ஏற்கனவே வீட்டில் இருக்க அதை எடுத்து யூஸ் பண்ணலாம், அப்படி கிடையாது. இதற்குன்னு தனியாக நம்ம போய் வெள்ளிக்கிழமை அன்று தான் இதை வாங்கணும். ஸோ இதுவுமே வந்து வீட்டில் வந்து செல்வம் பெருகிறதுக்கான ஒரு வழிமுறை. ஸோ வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அந்த சமையல் அறையில் கல்லுப்பு குறைஞ்சதுன்னா கொட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம புதிதாக இந்த விளக்கு ஏற்றுவதற்காகவே கல்லுப்பு வாங்கிட்டு வரணும். வந்து இந்த விளக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் கலந்து அந்த விளக்கு மேலேயும் அகண்டை மேலேயும் பூசிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை கீழே அந்த அகண்டையில் நல்லா கொட்டி வச்சிடணும். கொட்டிட்டு மேலே நமக்கு அகல் தீபம் ஏற்றணும். இந்த அகல் தீபம் ஏற்றும் முறை பார்த்திங்கன்னா, அந்த அகலில் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் போட்டுட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றணும். இந்த பஞ்சு திரி பார்த்தீங்கன்னா மஞ்சளில் நனைச்சிட்டு கொஞ்ச நேரம் காய்ந்து உலர்ந்த பிறகு எடுத்து அந்த தீபத்தை நம்ம ஏற்றிட்டே வரணும். ஸோ வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் ஒரு 5:30 மணிக்கு நம்ம வந்து இதை ஏற்றினோம்னா ஒரு 2 hours வந்து இந்த தீபம் நல்லா பூஜை அறையில் எரியணும். அப்போ விளக்கு ஏற்றிட்டு இந்த நோய் எனக்கு குணமாகணும் அப்படின்னு இறைவனை நல்லா வேண்டிக்கணும். இது கூட சேர்த்து அந்த நோய் குணமாகதோடு சேர்த்து இது பணம் வருவதற்கான, செல்வம் வீட்டில் பெருகுவதற்கான ஒரு வழிபாடு கல்லுப்பு தீபம் அப்படின்னு சொல்கிறது. நிறைய தீப வகைகள் நம்ம பார்த்துருக்கோம். இதில் சிறப்பானது நோய் தீரவும், செல்வம் பெருகவும், வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகவும் கல்லுப்பு தீபம் சிறந்தது. இப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏற்றோம்னா அடுத்த வாரம் திரும்ப உப்பை மாற்றி வைக்கணும். ஸோ ஆனால் தினம்தோறும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவது நல்லது. வாரம் வாரம் அந்த உப்பை மாற்றி அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அகண்டை அகல் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு புதிய கல்லுப்பு நம்ம அதில் சேர்க்கணும்.
இதில் பார்த்தீங்கன்னா அந்த தீபம் நல்லா எரியுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம தான் அதை வந்து அணைக்கணும். சிலர் வந்து தீபம் ஏற்றிட்டு ஏதோ நம்ம ஞாபகம் மாதிரியே இருந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து பார்த்து எண்ணெய் இருக்கும்பொழுதே நம்ம அதை வந்து பூவாலேயோ இல்லை விளக்கு தூண்டியாலேயோ நம்ம வச்சு அதை தீபத்தை வந்து அணைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வெள்ளிக்கிழமை தோறும் செய்யும்பொழுது அந்த வாத நோய் மருந்து எடுத்துக்கிட்டே வரோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன். சித்தர்கள் வந்து வாதத்தை குறைக்க நிறைய மருந்துகள் சொல்லியிருக்காங்க. நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம். அந்த 1 மந்த் மெடிசன் முடிச்சுட்டு வரும்பொழுது திரும்பவும் நம்ம வந்து அந்த ஆர்எஃப் ஃபேக்டர் செக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வேறு என்னென்ன டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு நாடி நம்ம செக் பண்ணுவோம். நாடி பார்க்கும்போது வாதம் போன மாதம் எப்படி இருந்தது, இந்த மாதம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்தோம்னா நல்லாவே தெரிஞ்சிடுது. நாடியில் தெரியும் அந்த வாதம் எவ்வளவு இருக்குது, வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது நாடியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்ம இதிலே குறைச்சிக்கலாம். ஸோ இது வந்து வாதம் குறைவதற்கும் வீட்டில் செல்வம் ஐஸ்வர்யம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழிபாடு இந்த கல்லுப்பு தீபம். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு இருக்குது அந்த வாதம் வலி வந்து, அதுவும் செல்வம் ரெண்டும் சேர்த்து ஒரு அழகான ஒரு தீபம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எங்கள் நித்யா மேமை தேடி ஏன் வராங்க அப்படின்னா, நாட் ஒன்லி மெடிசன் கொடுக்கறது மட்டும் இல்லை அவங்களோட வேலை. இந்த கோயிலுக்கு போங்க, இந்த வியாதி இருக்கா, இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த அர்ச்சனை பண்ணுங்கள், இந்த டைமில் போங்க, இந்த நேரத்தில் போங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது தாங்க அவங்களோட இது ஹைலைட்டு. அதனால தான் இங்கே வந்தவங்க எல்லாம் குணமாகறாங்க. அப்படின்னா மெடிசனையும் தவிர அவங்க ஆன்மீகத்தையும் உங்களுக்கு நிறைய சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே வரவங்களாம் சீக்கிரம் குணமாகறாங்க. சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோவிலேருந்து வர நம்பரை எடுத்து மேம்க்கு காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லேயே இல்லை நேரில் வேணாலும் வந்து பார்க்கலாம். நீங்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு என்னன்னாலும் நீங்கள் குணமாக்கிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.